ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். காலையில் இயற்கையான அழகோடு ஆரம்பித்தேன். பச்சை பசுன்னு பாருங்கள், வாழை மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. வீட்டுக்கு ஒரு வாழை மரம் இங்கே. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக சாப்பாடு என்னென்னு பார்த்தலாம். ஒலை போட்டுட்டேன். சாம்பார் தான் வைக்க போகிறேன். மகா சிவராத்திரி, அதனால் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் இப்போ போட்டுட்டேன். விசில் வருது. முருங்கைக்காலாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அது நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு அலசி வச்சிடறேன். பாலை காசி வச்சுட்டேன். டீ எதுவும் போடல. இன்றைக்கி வந்து வேலை கடகன்னு செய்யணுன்னு ரெடி பண்ணின்னுக்கிறேன். முருங்கீரை பொரியல் பண்ணிட்டேன். கொஞ்சமாக நேற்று உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். கொஞ்சமாக செஞ்சேன். இதுனா ஒரு வேலை சாப்பிட்லாம், அவ்வளோதான். நிறைய க்ளீன் பண்ண முடியல, ஏன்னா அது குச்சி காம்பெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் போட்டுட்டேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஒயிட் ரைஸ், கம்மன்னு முருங்கைக்காய் சாம்பார் தான் பாருங்கள். செம்ம வாசனையாக இருக்குதுங்க. இந்த முருங்கைக்காய் தெரிஞ்சவங்க வீட்டில் குத்தமிச்ச முருங்கைக்காய். இதுக்கு தொட்டுக்க வந்து முருங்கீரை பொரியலும் புதினா சட்னி தான் இருக்குது. புதினா சட்னி நேற்று செஞ்சது நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இட்லி, சுட சுட இட்லி சுட்டு வச்சிட்டேன். புதினா சட்னி வச்சு சாப்பிட்லாம், சாம்பாரும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடெல்லாம் முடிச்சிச்சு. காலையிலே வந்து ரேஷன் கடைக்கு கிளம்பிட்டேன். இட்லிக்கு அரிசி இல்லை, ரேஷன் அரிசி, அதை வாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். நானும் குட்டி பாப்பாவும். பாப்பா நடந்து தான் வரா. தூக்க சொல்லி அடம் பிடிக்கல, அதனால் தொல்லை இல்லை. பெரிய பாப்பாலாம் இந்த வயசில் வந்து ஒரே அடம் தூக்க சொல்லி. பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க மாட்டா தூக்க சொல்லி. அதனால் நடந்து வரா. நடந்து வரும்போது கோயிலெலாம் இருக்குது, பாப்பா காட்டின்னு வரேன். நம்ம எந்த கடைக்கு எந்த கடைக்கு எது போனாலும் இந்த கோயிலை தாண்டி தான் நாங்கள் போகணும். கோயிலை தாண்டி தான் வீட்டுக்கு வர முடியும். அதனால் நம்மளுக்கு பயம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்குது நம்ம சிவகாசனம் கோயில். ஃபஸ்ட்டு எவ்வளோ குட்டியாக இருந்தது, இன்றைக்கி சக்தி வாய்ந்தது. எவ்வளோ பெருசாக கட்டிட்டாங்க, எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். பாப்பா பார்த்துக்கினே வரேன். அவளுக்கு நான் கதை சொல்லிக்கினே வரேன். ரேஷன் கடைக்கு கிட்டே போயிட்டோம். உங்களுக்கு கிட்டே போய் நின்று க்யூவில் காட்டுறேன். காலியாக இருக்குதுங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ரேஷன் கடையை நின்று எடுக்கிறேன். பாருங்கள், எங்கள் ஏரியாவில் சுற்றி மரங்கள் இருக்கும். தென்னை மரம், வாழை மரம், கொய்யாக்காய் மரம், மாங்காய் மரம், எல்லாம் மரங்கள் தான் இருக்கும். க்யூவில் நான் வந்து நிற்கிறதுக்குள்ள ஜனங்க 2-3 பேர் வந்துட்டாங்க. ரேஷன் கடை பக்கத்தில் தான் கோயில். பக்கத்துலேயே வந்து கவர்மெண்ட் தண்ணி விடுவாங்கள்ல, குடிநீர் தண்ணி, அது இருக்குது. அதனால் இங்கே பிரச்சனையே கிடையாது தண்ணிக்கெல்லாம். ரேஷன் கடைக்கு வந்துட்டேன். அரிசிக்காக க்யூவில் நிற்கிறாங்க. ஆடுங்களும் நிற்கிறாங்க, மனுஷாலும் நிற்கிறாங்க. ஆடு விடவே விடாது. ரேஷன் அரிசி வாங்கி வச்சோம்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் வாய் வைப்பாங்க. அதனால் வந்து நாங்கள் பத்திரமா கட்டி எடுத்து வைக்கணும். ரேஷன் அரிசியில் வந்து பாருங்கள், க்யூவில் நிற்கிறோம். எல்லாம் வாங்கிட்டு ஒருத்தர் வரிசையாக தான் போயிடுவோம், பிரச்சனை இல்லை. அவங்கவுங்க வந்தாங்க, லைனில் நிற்கிறா, கம்முன்னு வாங்கிட்டாங்க. யாருக்கும் சொல்ல கொடுக்கல. முன்னாடி எல்லாத்தையும் வந்து யாருக்கும் எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்கவுங்க பொருளை காடை கொடுத்துட்டு பொருள் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கூட ஜனங்க இருக்குது. எல்லாம் வந்து மாதம் கடிச்சிடுவாங்க. நானே லாஸ்ட்டாக தாங்க வாங்குகிறேன். இந்த மாதம் ஃபுல்லாக எனக்கு வேலை தான், ஃபங்க்ஷன் அங்கே இங்கே போயிட்டு வர, அதனால ஒரே அழைச்சி. அதனால தான் வந்து லேட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம அவர் தாங்க பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயின்னுக்கிறோம். தூக்கம் முடியலங்க. நம்ம வெயிட் போயின்னுக்கிறேன். இது பார்த்தாலே தெரியுது. காலையில் வெயில் மண்டையை பொழக்குதுங்க. என்ன பண்ணுறது, இந்த வெயிலில் தூக்கின்னு போகணும். ஏன்னா அவர் வர நைட் ஆகிடும். அங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு வர முடியாது. நம்ம பொருள் வாங்கினா நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு போயின்னு இருக்கணும். பாப்பா நடந்து வர, நான் பொறுமையாக தூக்கின்னு போயின்னு இருக்கிறேன். எல்லோரும் உங்கள் வீட்டில் ரேஷன் பொருளாக வாங்கிட்டீங்களா? என்னென்ன போட்டாங்க? இன்றைக்கி எல்லா பொருளும் போட்டாங்க. எண்ணெய், துவரம்பருப்பு, சர்க்கரை, கோதுமை, இட்லி அரிசி, பச்சை அரிசி எல்லாமே போட்டாங்க. எனக்கு தேவாத வாங்கின்னு வந்துட்டேன். வாங்கின்னு வீட்டுக்கு போகிறோம். பாப்பா சிரிச்சுன்னுக்கிறா. அவள் சிரிச்சுன்னுக்கிறா, ஏன்னா அம்மா இந்த தனியாக பேசின்னு வராங்களே, சிரிச்சுன்னுக்கிறா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கை போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என் தம்பிகளே தங்கச்சிகளே, உங்களை நம்பி தான் இந்த வீடியோலாம் எடுக்கிறேன். என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப வேண்டும். மறக்காமல் இந்த வேலையை செஞ்சுடுங்க, லைக்கை போட்டு விடுங்க. உங்களோட ஒரு லைக் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மறக்காமல் எனக்கு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து இன்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு எப்போதும் வேண்டும். சகோதரிகளை உங்கள்கிட்ட இது மட்டும்தான் கேட்பேன் நான். இன்றைக்கி போட்ட வீடியோ போச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.